யாரு ஆம்பளை யாரு பொம்பளை யாரு கேட்கல. யார் இன்னார் இது யார் என்று விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கமாக சொன்னால் விவரப்பட முடியும். பார்ப்பதற்கு உன் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? எப்படிதான் கூப்பிடுறது என்ன என்றே புரியலையா? ஆமா புரியாதான் தெரியுங்க. ஏம்பா பார்ப்பதற்கு உன் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. தெரியவில்லை என்றால் சொல்கிறேன். ஆம்பளையா கேட்டு இந்த பக்கம் பொம்பளையா கேட்டு ஆண் பக்கமா இருக்கிறத ஐயான்னு கூப்பிடு. பெண்ணாச்சாரி இடத்துல அம்மான்னு கூப்பிடு. அப்படிதான் கூப்பிடுங்க. ஐயா காவலா அம்மா மாதவா ஐயா காவலன் அம்மா மாதவா இப்ப சொல்லணுமா? சொல்லுங்க. ஏனென்றால் முன்பொரு காலத்திலே எனது பங்காளி ஆகிய துரியனானவன் பல கொடுமைகளை செய்தான். நான் யார்? அப்போ இது இப்பயாவது தெரியுதா? தெரியலையே. துரியன் பங்காளின்னு சொல்லிவிட்டேன். இப்ப நான் இருந்ததா பங்காளிக்கு எத்தனையோ பங்காளி எத்தனையோ பேர் இருக்கீங்களா? ஆனா நீ யாரும் உன் பேர் என்ன அதை மட்டும் சொல்லு. அதையும் சொல்லலாம். ஆமா. அப்போ இது பாண்டியர்கள் நடுவிருந்தவர் யார்? அர்ஜுன பெருமான். அவர் தான் அடியேன். அர்ஜுன பெருமானை பார்த்திருக்கிறேன். எப்படி இருப்பார்? இப்படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் வந்திருக்கிறியே. ஓ என்ன என்று கேட்கின்றாய்? உருவம் எதனால் இந்த உருவம்? எனது பங்காளி துரியனானவன் வரவைத்தான் நாடகம் ஓட்டி விட்டான். ஆமாம்பா. அப்படி ஒவ்வொரு வளமாக காலத்தை கைத்து கொண்டு வருகின்றோம். 7வது வனம் காமிகா ரிஷிவனம். ஆமாம்பா. அப்படி அந்த காமிகா ரிஷிவனத்திலே எனது தாத்தாவாகிய வேசபெருமான் வந்தார். காமிகா ரிஷிவனத்திலே. ஆமாம்பா. அப்படி வேசபெருமான் வந்தவுடனே நாங்கள் அனைவரும் சென்று அடிபணிந்து. ஆமா தாத்தா என்று அடிபணித்து. ஆமாம் அனைவரும் அடிபணிந்தோம். அதற்கு எங்கள் தாத்தாவாகிய பாண்டவர்களே எதிர்காலத்தில் பாரத யுத்தம் நடக்கும் போல் தெரிகிறது. ஆகையால் உங்களிடத்தில் போதுமான ஆயுதங்கள் இல்லை. ஆயுதம் கிடையாது அப்படி என்று தெரிவித்தார். பகையாளியை வெல்ல வேண்டும் என்றால் ஆயுதம் இருக்க வேண்டும். ஆமா. பொறுப்பான ஆயுதம் இல்லை என்று பொறுப்பான ஆயுதம் கிடையாது அப்படி என்று சொல்லிவிட்டாரப்பா. என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கு. ஆகையால் முதலாக எனது அண்ணா தர்மநந்தனா தாத்தா நான் சென்று வருகிறேன் அப்படின்னு என்று சொன்னார். தர்மநந்தனா நீ சென்று வருவதற்குள் இந்த பாரத யுத்தமே முடிவடைந்து விடும். நீ போக முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது எங்க அண்ணா பீமண்ணா சென்றார். ஆமா அவரு போனாருன்னா நடக்குமா? ஆமா அது ஒன்றும் நடக்காது. அவர் கோபகுணம் உள்ளவர். ஆமா அவர் சென்றால் முடியாது. மூன்றாவது முறையாக யார் எனது அண்ணா சொல்கிறார். என்னன்னு தாத்தா தவத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்க வாயாலே சொல்லுங்க. உங்க வாயால் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். அதற்கு தாத்தா சொல்கிறார் தவத்திற்கு சிறந்தவன் தனஞ்சயன் ஒருவனே. தவத்திற்கு சிறந்தவன் தனஞ்சயன் ஒருவனே என்று அப்படி என்று தெரிவிக்கிறார். தாத்தா சொல்றேன். நின்று இருந்தவர் அப்படியே ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்கிறேன். பின்னாடி போயிட்டேன். ஏன் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இது மூன்றையும் மறந்துதான் தவத்துக்கு செல்ல வேண்டும். ஆமா அத சொன்னதுமே பின்னாடி போயிட்டேன். ஏன் மண்ணாசையும் மறந்துடுவேன். ஆமா பொருளாசையும் மறந்துடுவேன். ஆனா இன்னையோட நாளை பாத்துக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த பெண்ணாசையை மறக்க முடியுமா? உன்னால மற முடியாது. தகுதி ஆகாது. தவத்திற்கு சிறந்தவன் தனஞ்சயன் என்றால் என்னையே குறிப்பிட்டு விட்டார். வேற வழியும் தெரியவில்லை. ஆமா வேற வழி இல்லாமல் அண்ணனை அடிபணிந்தேன். தவத்திற்கு சென்றேன். சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தவத்திற்கு சென்றேன். அப்படி சென்று உமா பரமேஸ்வரனை கண்டு அவர் கையில இருக்கக்கூடிய பாசுபதனை வாங்கி வந்தேன். நேராக நான் எண்ணிக்கை சென்றேன். தேவலோகம் சென்றேன். ஆமா அப்படி அந்த
சென்று எனது தந்தையை காண முற்பட்டேன். தந்தையை காண வேண்டும் என்று சென்றிருந்தேன். அப்பொழுது எனது தந்தையின் முகமானது முகமானது சோர்வடைந்து இருந்தது. சோர்வாக இருக்கிறது. தந்தையே, தந்தையே, ஏன் இப்படி முகமானது சோர்வடைந்து இருக்கிறது? முகமானது ஏன் சோர்வை என்ன காரணம் என்று கேட்டு அப்படி என்று கேட்டதற்கு, கேட்டதற்கு மகனே அர்ஜுனா, அர்ஜுனா, நிவாத கவசர்கள், ஆமா காலகேயர்கள், காலக்கேய நிவாத அவசரங்களா, அரக்கர்கள் ஏய், 3,60,000 பேர்கள் 60,000 பேர்கள் எனக்கு பகையாளியாகவும் ஏய், தொந்தரவும் கொடுக்கின்றார்கள். தொந்தரவு கொடுக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமா, ஏய், அப்படி சொன்னதுமே தந்தையே இடைத்தாருங்க, விடை கொடு. நான் சென்று வருகிறேன். ஆண்டவர்களை நான் வென்று கொண்டு வருகிறேன். விடை கொடு. அப்படி என்று சொன்னேன். சொன்னேன். அதற்கு நான் என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன கேட்டீங்க? ஒரு ரதமும் ரதமும் ரத சாரதியும் ரதசாரதியை கேட்டேன். பாருங்கள், ஆமா, அப்படி என்று சொன்னேன். சொன்னேன். அதற்கு தந்தையானவர் ஏய், ஒரு ரதத்தையும் ரதத்தையும், ரத சாதியாக ஆமா, மாதுளை என்ற ஒரு பெண்ணையும் பெண்ணையும் கூட அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார்கள். ஆமாம்பா, ஆமா, அப்படி ஏய், சென்ற வயது கொண்டு போய் நிவாத கவசங்களை மடிக்கிறேன். மடிக்கிறேன். ஆனால் அவர்கள் உயிர் பெற்று வருகின்றார்கள். வருகிறார்கள். மீண்டும் என்ன வருகிறார்கள். இது? ஆ, சாகவில்லையே, வரவில்லையே, ஒருவரும் கரையை பூட்டி பூட்டி அடிக்கின்றேன். அடிக்கின்றேன். ஆனால் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று உயிர் பெற்று வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தைக்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. தெரியவில்லை. சற்று நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஆமா, உடனே மேலே இருந்து ஏய், ஆசீர்வாதம் சொல்கிறேன். அசரிவாக்கு சொல்லுகிறது. என்னவென்று, ஏய், அர்ஜுனா, அர்ஜுனா, நீ அந்த நிவாத கவசரை